ஒரு வீட்டில் நாய்க்குட்டி வளர்த்தார்கள். அந்த நாய்க்குட்டியிடம் காகம் ஒன்று நட்பு கொண்டது. அப்படி நட்பு கொண்டு இருக்கின்ற போது ஒரு நாள் காகம் சோகமாக இருந்தது. அந்த சோக உணர்வைக் கண்டு உணர்ந்த அந்த நாய்க்குட்டி கேட்டது, "ஏன் நண்பா, ஏன் சோகமாய் இருக்கிறாய்?" என்று கேட்டது. அதற்கு அந்த காகம் சொன்னது, "மனிதர்கள் பல பறவைகள் வீட்டில் வளர்க்கிறார்கள். ஆனால் எங்களைக் கண்டால் ஏன் வெறுத்து கல்லால் அடிக்கிறார்கள்?" என்று சொன்னது. அதற்கு இந்த நாய்க்குட்டி சொன்னது, "உங்களிடம் தீய குணங்கள் இருப்பதால்" என்று சொன்னது. "எங்களிடம் அப்படி என்ன தீய குணங்கள் கண்டார்கள்? நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி கரைந்து உண்கிறோமே! எங்களுடைய நட்பையும் எங்களுடைய ஒற்றுமை பார்த்து அனைவரும் வியக்கிறார்களே! இது போதாதா எங்களுடைய நற்பண்புகள்?" என்றது. "ஆமாம், ஆமாம்" என்றது இந்த நாய்க்குட்டி. பிறகு இந்த காகம் சொன்னது, குயில் பாடுகின்றதைப் பார்த்து ரசிக்கிறார்கள். மயில் ஆடுகின்றதைப் பார்த்து ரசிக்கிறார்கள். கிளி பேசுகின்றதைப் பார்த்து அதை பேச வைக்கிறார்கள். எங்களை ஏன் வெறுக்கிறார்கள் என்று சொன்னது அந்த அந்த காகம். அதற்கு இந்த நாய்க்குட்டி சொன்னது, "சில தீய குணங்களால் தான் மனிதர்கள் உங்களை வெறுக்கிறார்கள்" என்று கூறியது நாய்க்குட்டி. "அப்படி என்ன தீய குணம்?" என்று கேட்டது காகம். "திருடுதல், ஏமாற்றுதல், திருடுதல், ஏமாற்றுதல்" என்று சொன்னது நாய்க்குட்டி. காகம் அதற்கு தலைகுனிந்தது. இந்த கதையின் நீதி என்னவென்றால், ஒருவரிடம் எவ்வளவு நல்ல பண்புகள் இருந்தாலும் அவரின் ஒரு சிறு தீய செயல் அவரின் தன்மையே நல்ல பண்புகளில் இருந்தும் மறைத்து அந்த தீய செயலையே முன்னிறுத்துகிறது. அவர்களின் அத்தனை நல்ல பண்புகளில் இருந்து மறைத்து தீய செயல்களே முன்னிறுத்துகிறது என்று கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.